சொல்லுங்க திருப்பதி. ஆ சார் பிஸியாக இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க. சார் விஷாலி அர்ஜுன் கொலை பண்ண முயற்சி செஞ்சதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அர்ஜுன் இப்ப லாக்அப்ல இருக்கானாமே. ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சார் அர்ஜுன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் சார். இல்ல திருப்பதி, அவன் பயங்கரமான ஆளு. என்னையே கல்லால அடிச்சவன். அன்னைக்கே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கணும். போனா போது பாவமேன்னு விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அவன் என்னடானா விசாலியை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான். அவனை இனிமேல் வெளியில விடக்கூடாது திருப்பதி. அவனை லாக்அப்ல வச்சு அடிச்சு நொறுக்கணும். சார் அவன் விஷாலி கொலை பண்ண பார்த்தது தப்பு தான். அதுக்கு சட்டப்படி என்ன தண்டனையோ அது கிடைக்கட்டும். ஆனால் அவனை போட்டு அடிக்க வேண்டான்னு கொஞ்சம் சொல்லி வைங்க சார். பாவம் சார். என்ன திருப்பதி, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அவனை பாவன் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சார் இது நான் எனக்காக பேசல சார், ரஞ்சனாக்காக தான் பேசுகிறேன். ரஜினாக்காகவா? ஆமாம் சார், அந்த அர்ஜுனோட அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைய பெத்தா அழுதுகிட்டு தானே இருக்கணும். சார் அதை நினச்சி ரஞ்சனா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்க நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம விஷாலியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்காங்க. அதுக்கு நம்ம பண்ணுற கைமாறா அர்ஜுனை அடிக்க வேண்டான்னு உங்கள் ஆளுங்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க சார். சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? பாம்புக்கு நீங்க பால் வாக்குறது பத்தாம என்னையும் அதை செய்ய சொல்றீங்களா? அதெல்லாம் இல்லை சார், இனிமேல் அர்ஜுன்னால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு ரஞ்சனா கேரண்டி. ஒரு நிமிஷம், நீங்களே ரஞ்சனா கிட்ட பேசுங்க சார். இந்தாங்க பேசுங்க. சார் ப்ளீஸ் சார், அர்ஜுனை அடிக்க வேணான்னு சொல்லுங்க சார், எனக்காக சார், ப்ளீஸ் சார். சரி ரஞ்சனா, உங்களுக்காகவும் திருப்பதிக்காகவும் நான் சொல்றேன். தேங்க்ஸ் சார். ஓகே சரி வாங்க, அர்ஜுன் நம்ம கூட்டிட்டு போயிட்டு விஷாலி பார்த்து பேசலாம். ஐயா வணக்கம். வாங்க புரோக்கரே, வாங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எதுவும் முக்கியமான விஷயமா? அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. மரகதா, மரகதா. அம்மா வணக்கம். வாங்க புரோக்கரே வாங்க. நான் கேட்ட மாதிரி நல்ல வரனா கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே அருமையான ஜாதகம் தான். ஏப்ப சாப்ப எதுவுமே கிடையாது. சரி போட்டோவை காட்டுங்க. இருங்க இருங்க. மரகதா, இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். என்னது? யார கிட்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்ட இதை பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னியா? நீங்க ஒன்றும் மறுக்க போறது இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட முன்கூட்டி சொல்லணும்னு எனக்கு தோணலங்க. சரி, என்கிட்ட தான் சொல்லல, பரவாயில்ல விடு. அட்லீஸ்ட் உன் பொண்ணுகிட்டயாவது சொன்னியா? அவ இதுக்கு ஓகே சொல்லிட்டாளா? அவளும் இதுக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்ப நீ இதை பற்றி அவகிட்ட எதுவுமே சொல்லல, அப்படித்தானே? ஆமாங்க. ஏய், இது தப்புன்னு உனக்கு தோணலையா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? தான் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வரன் பார்க்கறது பெத்தவங்க கடமை தானே. ஆமா, நீ உன் கடமையை பத்தி தான் பெருசா நினைக்கிறியே தவிர உமாவோட மனசு பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல இல்ல? இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அம்மா நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவோடையும் பேசாதீங்க. எதுக்கும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு ஐயாவோடையும் பொண்ணோடையும் கலந்து ஆலோசிச்சு அப்புறமா ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது. அம்மா நான் இப்ப கிளம்புறேன், அப்புறமா தேவைன்னா ஃபோன் பண்ணுங்க. புரோக்கரை நீங்க உட்காருங்க. அம்மா அது உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. ஏங்க உமா மனசை பத்தி நான் யோசிக்கவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. உமா மனசை இல்லை, அவ வாழ்க்கையும் பத்தி நான் யோசிச்சதுனாலதான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த சம்பந்தத்திலயும் ஆயிருக்கு. அந்த பையன் பண்ணது தப்பு. அது காலம் பூரா நம்ம மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. அந்த உறுத்தலோட அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா அவனும் நிம்மதியா இருக்க முடியாது, நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த பாரு, இந்த விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்படுறன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க, அவசரம் தாங்க படுறேன். அவன் பெரிய போலீஸ் ஆபீஸுங்க திமிரில் தானே அந்த விக்ரம் யாரையோ அடிக்க விட்டு உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வேதனை கொடுக்கணுங்க. அதுக்காக தாங்க இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணிருக்கேன். புரோக்கரே பையனோட போட்டோ காட்டுங்க. பையன் பேரு சண்முக சுந்தரம். பெரிய குடும்பம், நல்ல கௌரவமான ஃபேமிலி. டாக்டருக்கு படிச்சிருக்காரு, தனியா கிளினிக் வச்சிருக்காரு. ஏரியா பூரா கைராசி டாக்டர்னு நல்ல பேரு. உங்க பொண்ணு ஜாதகத்துக்கு பக்காவா ஒத்து போகுது. எல்லாருக்கும் சம்மதம்னா சொல்லுங்க, மேற்கொண்டு பேசுவோம்.
பையனும் நல்லா தான் இருக்காரு. டாக்டர்னு வேற சொல்றீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீ தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியே, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குற? ஏன் உமா என்ன? இங்க வா. நல்ல நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. உனக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு. டாக்டர் வேற. இந்த பாரு, பிடிச்சிருக்கான்னு சொல்லு. மா, உன் மனசுக்கு சரின்னு படுதுன்னா பேசி முடிச்சிருங்க. அது சரி, உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்க வேண்டாமா? எதுக்கு ஒரு தடவை போட்டோ பார்த்துக்கோ. அம்மா, ஏற்கனவே ஒரு தடவை போட்டோ பார்த்து மனசுக்கு பிடிச்சி இப்ப அனுபவிக்கிற வேதனையே எனக்கு போதும். என்னடி ஏண்டி இப்படிலாம் பேசுற? அம்மா, இனிமே நான் பாக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. நீ அப்பாவும் பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான். என்னம்மா, நீ படிச்ச பொண்ணு, நீ எப்படி பேசலாமா? வாழ போறது நீ. உன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்றது தான் உனக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு தேவையில்லாம வீம்பு பண்ணி வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த தம்பி பண்ணுனதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா தன்னோட கடமையை தானே செஞ்சிருக்காரு. அதுக்காக உள்ளபடியே நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். உன் மனசுல விக்ரம் தான் இருக்காரு. அதனால நடந்ததை நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நடக்க போறதை நினைச்சு தெளிவா ஒரு முடிவெடு. அப்பா, நான் இப்ப எடுத்திருக்கதே தெளிவான முடிவுதான்ப்பா. என் மனசுல மட்டும் இல்ல, இனிமே என் வாழ்க்கையில விக்ரம்க்கு இடமே கிடையாது. அம்மா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிரு. அவ ஏன் பொண்ணுங்க, எனக்கு தெரியாத அவ மனசை பத்தி. புரோக்கரே, ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஐயா வரங்க ஐயா. வாங்க. அப்பா, என்னப்பா? நீ என்ன பார்த்ததும் ஈஸியா உன் கண்ணீரை தொடச்சுக்கலாம். ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிற விக்ரமோட நினைப்ப அவ்வளவு ஈஸியா தொடச்சிட முடியாதுமா. அப்பா, நீ வெளியில கோவப்பட்டாலும் உன் மனசுக்குள்ள அந்த விக்ரம் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியுமா. இல்லப்பா, அப்படிலாம் என் மனசுல யாரும் இல்ல. பொய் சொல்லாதம்மா. நான் உன் அப்பா. என்கிட்ட பொய் சொல்றதுனால உனக்கு எந்த பலனும் கிடையாது. அதனால உனக்கு நஷ்டம்தான். இல்லப்பா, நான் பொய் சொல்லல. அப்ப நீ விக்ரம விரும்பவே இல்லைன்னு சொல்றியா? அப்போ விரும்பின, இப்போ இல்லப்பா. இப்ப என் மனசு எழுதின பேப்பர்ல அழிஞ்சு போன வெள்ளை பேப்பர் மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு யாரோட உருவமும் இல்ல அங்க. அப்படின்னு சொல்லி நீ என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இந்த பார், உண்மையிலே இதுல ஏமாந்து போறது நீதான். உன் அம்மா சொல்றதுக்காக யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம்பூரம் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. நான் சொல்றத கேளு. உன் லைஃபை கெடுத்துக்காத. இல்லப்பா, விக்ரம் தான் என் லைஃப்னு நான் நினைக்கல. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என் லைஃபே கெட்டு போயிடும் எனக்கு தோணல. இங்க பாருமா, நீ உன் அம்மாவுக்காக இப்படி கண்டபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவளை நான் பாத்துக்கிறேன். நீ விக்ரம் தான் என் ஹஸ்பண்டுன்னு சொல்லு. உன் அம்மாவை ஒரே பார்வையில அடக்கி ஒடுக்கி மூலையில உட்கார வச்சிடுறேன். என்ன சொல்ற? நான் எதையும் அம்மாக்காக சொல்லலப்பா, எனக்காக தான் சொல்றேன். என் லைஃப்ல விக்ரம்ன்ற பேரு, அப்படி ஒரு ஆசை இனிமே இல்லவே இல்லை.
எல்லாம் முடிச்சு போச்சு. ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பே வச்சிட்டேன்ப்பா. அதுக்காக வாங்க நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அப்பா நான் இப்ப தெளிவா இருக்கேன்ப்பா. என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல. தயவு செஞ்சு எதையாவது சொல்லி தெளிவா இருக்க மனசுல கல் எறியாதீங்க ப்ளீஸ். ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னே தெரியல. இப்ப நீ தெளிவா இருக்கிறியே, இது நிஜமில்ல, ஒரு மாயை. அந்த மாயை எப்ப வேணாலும் உடையணும். அப்ப உனக்கு நிஜம் தெரியும். அதுக்குள்ள அந்த டாக்டர் உனக்கு தாலி கட்டிட்டான்னா உன்னால அவனோட நிம்மதியா வாழவே முடியாது. விக்ரமோட சேரவும் முடியாது. இருதலைக்குள்ளி எறும்பாட்டம் தவியா தவிச்சுக்கிட்டு இருப்ப. தவிப்போமா, தவிப்ப. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சமாவது யோசித்து பாருமா. உங்க ஃப்ரெண்டு காசிநாதன் உங்ககிட்ட உதவி கேட்குறப்போ அவரும் யோசிக்கல. அவர்கிட்ட உதவி செய்றேன்னு நீங்க ஒத்துக்கிட்டப்போ நீங்களும் யோசிக்கல. உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் வேற ஆளை விட்டு அடிக்க வச்சு விக்ரமும் யோசிக்கல. இப்படி யாருமே யோசிக்க வேண்டிய நேரத்துல யோசிக்காம, என்னை சுத்தி இருக்க எல்லாருமே யோசிக்காம இத்தனையும் பண்ணி இப்ப என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இப்ப என்ன வந்து யோசிக்க சொல்றீங்களே, நான் எதை யோசிப்பேன்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டேம்மா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமலே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. அப்பா நீங்க எதுக்குப்பா கண் கலங்குறீங்க? வேண்டாம்ப்பா ப்ளீஸ். இல்லம்மா, பொண்ணை பெத்த எந்த அப்பனுக்குமே அழ வேண்டிய கட்டம்னு ஒண்ணு வாழ்க்கையில கண்டிப்பா வரும். அது தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளையோட அனுப்பி வைக்கிற கட்டமா இருந்தா அந்த அழுகையில ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். அப்படி நடக்கலன்னா பொண்ணை பெத்தவங்க இப்படி அழுதே சாக வேண்டியதாம்மா. என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அது நட்புக்கு நான் செலுத்தின நன்றி கடன். ஆனா அது மூலியமா உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. மன்னிச்சிருமா. உன் ஆசைய நானே நிராசையாக்கிட்டம்மா. அப்பா யார் யார் வேணாலும் யாரை வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுறதும் நிராசைக்கிறதும் அந்த ஆண்டவன் கையில தான் பாருங்க. அது என் கையிலயோ உங்க கையிலயோ இல்லப்பா. அந்த ஆண்டவனே நானும் விக்ரம் சேரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க எப்ப கவலைப்படுறீங்க? எல்லாம் விதி விட்ட வழி, விடுங்க. எதுக்குமா இங்க வந்தீங்க? போங்கம்மா, உங்களால ஏகப்பட்ட பிரச்சனை. போங்கம்மா. அட ஏமா சொல்ல சொல்ல நின்னுகிட்டே இருக்கீங்க? போங்கம்மா, இடத்த காலி பண்ணுங்க. போங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, போங்கம்மா. போங்க. வாங்க சார், நான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். எதுக்கு சார் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? இவங்கள பார்த்தாலே சார் டென்ஷன் ஆயிடுவார் சார். ஏற்கனவே இவங்களால பல பிரச்சனை நடந்திருக்கு. திருப்பி நீங்க வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எம்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். இவங்க விஷாலி பார்க்கறதுக்காக வரல, சொர்ணமாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்குலாம் உள்ள விட முடியாது சார். இவங்க உள்ள போய் ஏதாவது பிரச்சனைனா ஏன் சீட்டை கிழிச்சிருவாங்க சார். இது பாருங்க, உங்களை அப்படி நான் கஷ்டப்பட விட மாட்டேன். இல்ல சார், சொர்ணாமா திட்டுவாங்க சார்.
சரி நான் உள்ள போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டு அப்புறமா இவங்களை கூட்டு போறேன். இப்போ அது ஓகேவா? அப்படின்னா நீங்க போங்க சார். சரி நீங்க இங்கே நில்லுங்க, நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். நல்லபடியா பேசிட்டு வாங்க தம்பி. குட் மார்னிங் மேடம். வா திருப்பதி. உங்களை பார்க்கறதுக்கு ஈஸ்வரி வந்திருக்காங்க. ஈஸ்வரியா? யாரு? யாரோ ஆதி நாராயணனா, அவரோட ஒய்ஃப்னு சொன்னாங்க. என்னம்மா உங்களுக்கு தெரியாதா? அவங்க என்னடானா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் இருந்தப்போ நீங்கள் கூட அவங்க வீட்டுக்கு ஏதோ துர்க்கம் விசாரிக்க போனதாகவும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ, இவ எதுக்கு இப்ப இங்க வந்து தொலைச்சான்னு தெரியலையே. ஏற்கனவே அவ பையன் தான் விசாலியை கொலை பண்ண பார்த்துருக்கான். இப்ப இவ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது மருந்து பார்த்தான்னா எல்லாம் என்னோட பிளான்னு கூசாம சொல்லிடுவானே. ஐயோ. என்ன மேடம், அவங்கள வர சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு. அவங்கள அப்படியே திருப்பி அனுப்பிடு. அப்படியா? அப்படின்னா சரி, நீங்கள் ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கோங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் கதவை தட்டுறேன், அப்போ நீங்கள் வந்தால் போதும். சரிங்களா? சரி சரி. நான் வெளியில இருந்தா அந்த செக்யூரிட்டி அவங்கள உள்ள விட்டாலும் விட்டுருவான். நான் உள்ள போறேன். ஆமாம்மா, நானும் அதுக்கு தான் சொன்னேன். என்ன சார், என்ன சொன்னாங்க? சொன்னாம கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் கூட்டு போறதுக்கு. நீங்க வாங்க போலாம். விஷாலி, அம்மா விஷாலி, ஐயோ நீதாம்மா எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்தி தரணும். எழுந்திருங்க. ஐயோ எழுந்திருங்க. ஏன் காலெல்லாம் புடிச்சிட்டு எழுந்திருங்க. என் புள்ளைய காப்பாத்த யாருமே இல்லவா? நீதாம்மா அவனை காப்பாத்தி தரணும். இனிமே அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாமா. நான் அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேம்மா. என் புள்ளைய காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருமா. நான் உங்க பையனை தண்டிக்கணும்னு நினைக்கவே இல்லை. முதல்ல எழுந்திருங்க. உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்லை. அன்னைக்கு அவங்க அப்பாவை நான் கொன்னுட்டேன்னு நினைச்சு என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி பண்ணிட்டான். அவனோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன். உங்க பையன் என்னை கொல்றதுக்காக வந்தப்போ அவன் என் மேல வச்சிருந்த கோவம் எனக்கு பெருசா தெரியல. அவனோட அப்பா மேல வச்சிருந்த பாசம் தான் எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. உங்க பையனோட ஃபியூச்சர் என்னால ஸ்பாயில் ஆகாத. உங்க லாயரை ஸ்டேஷனுக்கு அனுப்பி நீங்க பேச சொல்லுங்க. நான் போன்ல விஷயத்தை கன்வே பண்ணிடுறேன். விஷாலி, இவ்ளோ நல்லவளா இருக்கேம்மா. இது தெரியாம நான் உன் மேல சந்தேகப்பட்டு நான் எவ்வளவோ திட்டிருக்கேன். என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்லம்மா. உங்களை பத்தி திருப்பதி எவ்வளவு சொல்லிருக்காரு. அப்ப கூட உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை வரல. ஆனா அர்ஜுனை இவ்ளோ ஈஸியா நீங்க மன்னிச்சிட்டீங்களே. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அர்ஜுனை மன்னிச்சிருக்கவே மாட்டேன். நானும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஷாலி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்பவுமே நாம நம்ம இடத்துல இருந்து மட்டும் யோசிக்க கூடாது. மத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சா யார் மேலேயும் கோவப்படணும்னு தோணாது, யாரையும் தண்டிக்கணும்னு தோணாது. விஷாலி, நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க கேள்வி கேட்கறது சரியில்லைதான். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட இதை கேட்கலனா லைஃப் லாங் இந்த கேள்வி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் கேக்குறேன். ஐயோ, நீங்க இவ்ளோலாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. எங்க அப்பாவும் சரி, ஆதி நாராயணன் அங்கிளும் சரி உங்களை தேடி வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எப்பவாவது பழக்கமா?
அவங்க 2 பேர்கிட்டயும் எனக்கு சுத்தமா பழக்கமே இல்ல. ஆனா அவங்க 2 பேரும் என்னை எதுக்கு தேடி வந்தாங்கன்றது எனக்கு பதில் தெரியாத கேள்வியாதான் இருக்கு. அடுத்தடுத்து என்ன பார்க்க வந்தது 2 பேருமே ஒரே விதமா கொலை செய்யப்பட்டது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க கொலைகாரங்கள கண்டுபிடிக்கிறதுல எவ்வளவு தீவிரமா இருக்கீங்களோ அதே தீவிரத்தோட தான் நானும் இருக்கேன். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எல்லாருமே ஒரு வகையில கஷ்டத்துல தான் இருக்கோம். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வேளை தாயமா தான் காரணமோ? தெரியல. இந்த தாயமா யாரு? இந்த கொலை செய்யப்பட்டவங்களுக்கும் தாயமாக்கும் என்ன சம்பந்தம்? என்ன எல்லாரும் வந்து ஏன் தாயமான்னு கூப்பிடுறாங்க? இந்த மாதிரி பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாகணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி போய் சொல்லி தான் ரூமில் தங்க வச்சிருக்கேன். இவங்களை கூட்டிட்டும் வந்தேன். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள இவங்களை நான் அனுப்பி வச்சிடுறேன். சரி சரி விஷாலி, நாங்க வரோம். சரிங்க. நீங்க உங்க பையனை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க. நான் அப்புறமா இன்னொரு நாள் வந்து அவனை பார்த்து பேசுறேன். எல்லா உண்மையும் அவனுக்கு புரிய வைக்கிறேன். விஷாலி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலமா. உனக்கு நான் கோயில் கட்டிடமா கும்பிடணும். ஐயோ, என்ன இதெல்லாம்? மன்னிக்கிறது தான் மனுஷ குணம். என்ன தெய்வமாக்காதீங்க. ரஞ்சனா, இவங்களை கூட்டிட்டு நீங்க காரிட்ட போய் நில்லுங்க. நான் பின்னாடி வந்துடுறேன். சரி வரேம்மா. சரி. இந்தாங்க விஷாலி. தாயமாவா? இது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதா? அது பழைய புக் ஷாப்புக்கு போனேன். அங்க ஓல்டு போட்டோஸ் எல்லாம் இருந்தது. அங்க ஏதாவது ஸ்பெஷலா கிடைக்குமான்னு சும்மா அப்படியே தேடி பார்த்தேன். அதுல தான் இந்த போட்டோ கிடைச்சது. இது நிச்சயமா உங்க போட்டோவா இருக்க முடியாது. ஸோ கன்ஃபார்மா தாய்மா போட்டோவா தான் இருக்கணும். அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி இவங்க ராணியா தான் இருக்கணும். எவ்வளவு கம்பீரமா இருக்காங்க. இந்த கம்பீரம் தான் இப்போ உங்களுக்கு வேணும். சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி. என்னம்மா இன்னும் அந்த தம்பியை காணோம்? இன்னும் வரலையே. என்னப்பா என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட சொன்னதுதான். உங்க லாயர் அனுப்பி உங்க பையனை கூட்டிட்டு வர சொல்லுங்க. விஷாலி ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. விஷாலி இவ்ளோ நல்லவங்களா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை திருப்பதி. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே விஷாலி நல்லவங்கன்னு. நீங்க தான் அதை நம்பவே இல்லை. இப்ப ரொம்ப தெளிவா நம்புறேன். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு மனசு வராது. விஷாலி இஸ் ரியலி கிரேட். சரி, அப்படின்னா நீங்க கிளம்புங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க தம்பி. அது பரவாயில்லம்மா. நான் உங்க பையனால விஷாலிக்கு இந்த ஆபத்து வராம பாத்துக்கோங்க. சரிப்பா, சரி நான் வரேன்ப்பா. சரிம்மா, வரேன் திருப்பதி.
என்னாச்சு ரஞ்சனா? ஏய் ரஞ்சனா, ரஞ்சனா, ஏய் நில்ல நில்ல. ஏய் ரஞ்சனா இல்ல. ஏன் ரஞ்சனா எப்படி ஓடி வந்த? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் யாரு? நான் இங்க சென்னைக்கு வந்த புதுசுல பார்த்தேன். ஒரு பைத்தியம் திருடன் ஒருத்தன் என்கிட்ட இருந்த செயினை பறிச்சுட்டு போயிட்டான். கரெக்டா பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட செயினை திரும்ப கொடுத்தான். அப்படியா? ஆமா திருப்பதி, அர்ஜுன் விஷாலிய கொலை செய்ய ட்ரை பண்ணும்போது கூட இந்த பைத்தியம் தான் காப்பாத்துச்சு. ஒரு பைத்தியத்தால இவ்ளோ கரெக்டா நடந்துக்க முடியுமா? அதனால அந்த ஆளு பைத்தியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஆளை நான் அன்னையில இருந்து தேடிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தா இங்க இருந்தாரு. நான் பார்த்துட்டு ஓடி வர அதுக்குள்ள காணோம். சம்திங் இஸ் ராங். அந்த ஆள் நிச்சயம் பைத்தியம் கிடையாது. அவர் யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு மட்டும் தோணுது.